தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 25வது வாக்கியம். அவ்வேளையில் இயேசு, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். நாம் பார்க்கின்றோம், தெய்வம் சத்தியங்கள் எல்லாம் குழந்தைகளுக்கு வெளிப்படுத்துகின்றார். அப்படி என்றால் அவருடைய அர்த்தம், பலவீனத்தோடு இருப்பவர்களுக்கு தெய்வம் சத்தியங்களை வெளிப்படுத்துகின்றார். அப்போ பலவீனத்தோடு இருக்கிறவர்கள் சொல்லும்போது இறைவனை சார்ந்து வாழ்கிறவர்கள், அப்போ யாரெல்லாம் தெய்வத்தை சார்ந்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு இறைவனுடைய அந்த வெளிப்படுத்துதல் கிடைக்கும். தெய்வம் ஏதோ அவர்களை எப்படியெல்லாம் வழி நடத்துகிறார் என்பதை அவர்கள் உணர முடியும். காரணம், சார்ந்து இருக்கிறவர்கள் அவர்கள், ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி போக வேண்டும் எங்களுக்கு தெரியாதே என்று சொல்லிக்கொண்டு ஒவ்வொரு நாளும் இறைவனிடத்தில் வேண்டிக் கொண்டே இருப்பார்கள். அப்போ தெய்வம் அவர்களை வழிநடத்தி கொண்டு வருவார்கள். ஆனால் இந்த சார்ந்து நிற்காதவர்கள், அகங்காரம் கொண்டுகிறவர்கள், அவர்கள் எங்களுக்கு எல்லாம் தெரியும், யாரும் எங்களுக்கு சொல்லித்தர தேவையில்லை என்ற எண்ணத்தில் அவர்கள் போவார்கள். அப்போ அகங்காரம் கொண்டவனுக்கு ஒரு நாளும் வெளிப்படுத்துதல் வராது. மாறாக எளிய உள்ளத்தோடு வாழ்கிறவர்கள், அதாவது இந்த பலவீனத்தோடு இருக்கிறவர்கள், அதாவது இந்த குழந்தை மனம் உள்ளவர்கள், அவர்களுக்கு தெய்வ வெளிப்படுத்தல் கிடைக்கும். அன்பாங்களே, இறைவன் சொல்கிற வார்த்தை, நீங்களும் நானும் குழந்தைகளைப் போல மாற வேண்டும். அப்பொழுதுதான் அந்த சத்தியங்கள் நம்மளை உணர முடியும். கண்களை மூடிக்கொள்வோம். நல்லவனாய் தெய்வமே, குழந்தைகளைப் போல நீங்களும் மாறுங்கள் என்று நீ அல்லவா எங்களுக்கு வெளிப்படுத்தினீர். குழந்தைகளைப் போல மாற வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது இறைவனை சார்ந்து வாழுங்கள் என்ற அர்த்தத்தில் அல்லவா நீ சொல்லியிருக்கின்றீர். ஆனால் அதை புரிந்து கொள்ளாமல் நாங்கள் அகங்கார சிந்தனையோடு அல்லவா நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதனால் நீர் எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு வெளிப்படுத்துகிற பல சத்தியங்களை உணராமலே நாங்கள் போய்விடுகின்றோம். இயேசுவே, எங்கள் மேல் இரக்கம் வையும். எங்களுக்கு அந்த எளிய மனம் கொண்ட அந்த உள்ளத்தை எங்களுக்கு தந்திரலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.